Welcome student, class 8, science, unit 7, magnetism, part 5, artificial magnets. Magnetism, இந்த லெசனில் உங்களுக்கு learning objectives are know about the magnet and its types, distinguish between natural and artificial magnets, define magnetic field and compare uniform and non-uniform magnetic fields, summarize the properties of magnet, understand the concept of Earth's magnetism, list out the uses of magnets. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives கொடுத்திருக்காங்க. Concept map magnetism இந்த லெசனில் உங்களுக்கு 7 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட். மேக்னெட்டை வந்து நேச்சுரல் மேக்னெட், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னு 2 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். செகண்ட் டாபிக் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். இதில் வந்து அட்ராக்டிவ், ப்ரிப்பல்சிவ், டைரக்டிவ்னு 3 ப்ராப்பர்ட்டி இருக்கும். அட்ராக்டிவ் அப்படின்னு சொன்னால் அன்லைக் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஈச் அதர்னும், லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் ஈச் அதர் அப்படின்னு பார்த்தோம். டைரக்டிவ்ங்கிற ப்ராப்பர்ட்டியில் ஒரு மேக்னெட்டை நம்ம ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டோம்னு சொன்னால் அது எப்போதுமே நார்த் சவுத் டைரக்ஷனை தான் காட்டும். அப்படி தேர்டு டாபிக் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸில் அதுக்கு எந்த அளவுக்கு அதோட இன்ஃப்ளூயன்ஸ், அதோட எஃபெக்ட் இருக்குங்கிறதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லி பார்த்தோம். ஃபோர்த்து டாபிக் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதாவது மேக்னெட் வந்து எந்த பொருளெல்லாம் அட்ராக்ட் பண்ணுதோ அதெல்லாம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னும், அட்ராக்ட் பண்ணாததை நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்து அதில் டயாமேக்னெட்டிக், பாராமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்னு பார்த்தோம். இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் தான் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம 5th டாப்பிக்கில் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படிங்கிறதுல டெம்பரவரி மேக்னெட், பெர்மனண்ட் மேக்னெட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். 6th டாபிக் வந்து எர்த்ஸ் மேக்னெட்டிசம், 7th டாபிக் வந்து யூசஸ். Artificial magnets. Artificial magnets are produced from magnetic materials. இப்போ அதாவது மேக்னெட் வந்து எதெல்லாம் பிடிச்சு இழுக்குமோ அதெல்லாம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு பார்த்தோம். இப்போ பிளாஸ்டிக், கிளாஸ், வுட்டு இதெல்லாம் மேக்னெட் பிடிச்சு இழுக்காது, அதெல்லாம் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம வந்து எப்படி ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டாக மாற்றுறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். These are generally made by magnetizing iron or steel alloys electrically. அப்போ கரண்ட் பாஸ் பண்ணுறது மூலமாக இந்த அயன், ஸ்டீல் அலாய்ஸ் எல்லாம் நம்ம மேக்னெட்டாக மாற்ற முடியும். These magnets are also produced by striking a magnetic material with magnetite or artificial magnet. அப்போ அந்த மேக்னெட்டை வச்சு நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொன்னால், ஒரு மேக்னெட்டைடை வச்சு அந்த பொருளை, மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது மேக்னெட்டாக மாறிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டை வச்சு அதை ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த பொருள் வந்து மேக்னெட்டாக மாறிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு ஹூக் இல்லைன்னா பிளேடு இல்லைன்னா ஒரு ஆணி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த ஆணியை வந்து நீங்கள் மேக்னெட்டால் ரப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த ஆணி வந்து என்னதான் மேக்னெட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேக்னெட்டைடு அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தோம். அதாவது அயன் ஓர் அப்படிங்கிறது இந்த எர்த்தில் 3 டைப்பாக கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம். ஹேமடைட், மேக்னெட்டைட், சிடரைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து மேக்னெட்டைட் அப்படிங்கிறதுல வந்து அயன் வந்து 72.4% இருக்கிறதா பார்த்தோம். அதோட ஃபார்முலா வந்து Fe3O4 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு அயன் ஓர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிபெண்டிங் ஆன் their ability to retain their magnetic property, artificial magnets are classified as permanent magnets or temporary magnet. அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து இது எந்த அளவுக்கு வச்சுக்குதுங்கிறத பொறுத்து அதை வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டை வந்து நம்ம பெர்மனண்ட் மேக்னெட், டெம்பரரி மேக்னெட்டுன்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஸ்கூலில் வந்து டேபிள்ஸ் சொல்லித்தராங்கன்னு வச்சுக்கோங்க, வாய்ப்பாடு சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னால், இப்போ 13th டேபிள்ஸ் சொல்கிறீங்கன்னு சொன்னால் சில ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ வயசானாலும், 80 வயசு 90 வயசு ஆனாலும் அதை மறக்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மறந்து போயிடுவாங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அதை தக்க வச்சுக்கிறீங்கிறது. அப்போ அதே மாதிரி இது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை எந்த அளவுக்கு தக்க வச்சுக்குதோ அதை வந்து நம்ம பெர்மனண்ட் மேக்னெட்டும், அப்படி தக்க வச்சுக்கலன்னு சொன்னால் அதை டெம்பரவரி மேக்னெட் அப்படின்னும் சொல்கிறோம்.
டெம்பரவரி மேக்னெட். இப்போ டெம்பரவரி மேக்னெட்டுங்கிறத வந்து நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு நம்ம நினச்சிக்க முடியாது. இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு காலிங் பெல் இருக்குது. அந்த காலிங் பெல் வந்து இப்போ ப்ரெஸ் பண்ண உடனே அடிக்கணும். நம்ம சுவிட்சை வந்து ஆஃப் பண்ண உடனே அடிக்கக்கூடாது. ஆனால் அதை வந்து நீங்கள் பெர்மனெண்ட் மேக்னெட்டால் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போ அதே மாதிரி சில இடங்களில் வந்து நமக்கு டெம்பரவரி மேக்னெட்டு யூஸ் ஆகுது. டெம்பரவரி மேக்னெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் அண்ட் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் நம்ம வைக்கும்போது அந்த பொருள் வந்து டெம்பரவரி மேக்னெட்டாக மாறிடும். தே லூஸ் their magnetic property as soon as the external magnetic field is removed. அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ரிமூவ் பண்ண உடனே அது தன்னோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு ரவுண்டாக ஒரு காயில் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த காயில் உள்ளே வந்து நம்ம கரண்ட்டு சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டை சுற்றி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். இது வந்து நீங்கள் ஹேர் கிளாஸஸ் போகும்போது படிப்பீங்க. அப்போ அந்த காயிலுக்கு நடுவில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அது உள்ளார கொண்டு போய் நீங்கள் ஒரு ஆணி இல்லை ஏதோ எந்த பொருளை நீங்கள் மேக்னெட்டாக மாற்றணுமோ அதை உள்ளே கொண்டு போய் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த கரண்ட்டு சப்ளை இருக்க வரைக்கும் அந்த பொருள் வந்து மேக்னெட்டாக இருக்கும். கரண்ட்டு சப்ளையை நீங்கள் ஆஃப் பண்ண உடனே அது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ தே ஆர் மேடு ஃப்ரம் சாஃப்ட் அயன். அப்போ நான் எந்த பொருளை நம்ம அங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அது வந்து சாஃப்ட் அயனாக இருக்கணும். சாஃப்ட் அயன் பிஹேவ்ஸ் ஆஸ் எ மேக்னெட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு produced in a coil of wire carrying a current. அப்போ அந்த சாஃப்ட் அயன் தான் மேக்னெட்டாக வந்து ஆக்ட் பண்ணுது. எப்போ ஆக்ட் பண்ணுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற வரைக்கும். அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு காயில் ஆஃப் ஒயரில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது. அது உள்ள இந்த சாஃப்ட் அயனை கொண்டு போய் வச்சோன்னு சொன்னால் அது மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும். But it loses the magnetic properties as soon as the current is stopped in the circuit. கரண்ட்டை ஸ்டாப் பண்ண உடனே அந்த நம்ம உள்ளே வச்ச அந்த பொருள் வந்து என்ன ஆகிடும், தன்னோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணிடும். மேக்னெட்ஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரிக் பெல்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெம்பரவரி மேக்னெட். அப்போ எலக்ட்ரிக் பெல்லில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய அந்த கிரெயின் வந்து ஒரு பொருளை வந்து தூக்கி கொண்டு போய் அடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போது ஒரு பெரிய ஒரு லாரியில் வரக்கூடிய ஒரு பெரிய இதை வந்து நம்ம ட்ரக்கை வந்து நம்ம அப்படியே தூக்குதுன்னு வச்சுக்கோம். அப்போ தூக்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த மேக்னெட் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சுட்டு அதோட ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டும் பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் நமக்கு வந்து டெம்பரவரி மேக்னெட்டு தேவைப்படுது. Activity 6. Spread some steel pins on a wooden board and bring an iron nail near them. ஒரு உடன் போர்டு, ஒரு டேபிள் மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஸ்டீல் பின் போட்டு வைங்க. அதாவது குண்டூசி மாதிரி உள்ள பின்னை வந்து போட்டுட்டு ஒரு இரும்பு ஆணியை பக்கத்தில் கொண்டு போங்க. ஆர் தே அட்ராக்டட், அது வந்து அட்ராக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் அட்ராக்ட் ஆகாது. நவ் மேக் ஒன் ஆஃப் த மேக்னெட்டிக் போல்ஸ் ஆஃப் த பார் மேக்னெட் டச் ஒன் எண்ட் ஆஃப் த அயன் நெயில். இப்போ ஒரு பார் மேக்னெட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த அயன் நெயில் ஆணியோட ஒரு பக்கத்தில் வந்து டச் பண்ணுங்கள். Slide it along its length in one direction slowly till the other end is reached. அப்போ ஒரு எண்டுலேருந்து அடுத்த எண்டுக்கு அதை ஸ்லோவாக வந்து சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து அந்த பார் மேக்னெட், இது வந்து அந்த அயன் நெயில் ஆணிங்கிறது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் அந்த பார் மேக்னெட்டை இப்படியே இழுத்துட்டு வந்து திரும்ப இப்படி கொண்டு வந்து திரும்ப இப்படி இழுத்துட்டு வந்து திரும்ப இப்படி பண்ணுறோம். இதை 20 or 30 டைம்ஸ் பண்ணணும். ஆனால் அப்படி இழுத்துட்டு வரும்போது எக்காரணத்தை கொண்டு முன்ன பின்ன நம்ம இந்த மாதிரி நகர்த்திடக்கூடாது. அப்போ இந்த மாதிரியே கொண்டு இந்த பார் மேக்னெட்டை இந்த நெயில் மேலே இப்போ இந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்னால் இது இந்த சவுத் இந்த பக்கம் இப்படியே வந்து திரும்ப இப்படி வந்து இப்படியே சுற்றிக்கிட்டே நம்ம 20 or 30 டைம்ஸ் பண்ணணும்.
Repeat the process 20 to 30 times as shown in the diagram. The magnet has to be moved in one direction only. ஒரே directionல தான் magnet move பண்ணணும். Avoid the swiping of the magnet back and forth. முன்ன பின்ன நகர்த்திடக்கூடாது. Now bring the iron nail near the steel pins. இப்போ bar magnet எடுத்துட்டு இப்போ iron pin குண்டூசியை பக்கத்தில் கொண்டு வாங்க. What do you notice? இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? The steel pins stick to the iron nail because the nail has become a temporary magnet. இப்போ வந்து நெயில் வந்து அந்த குண்டு பின்னை வந்து இழுத்துடும். ஏன்னு சொன்னால் இப்போ அந்த மேக்னெட் ப்ராப்பர்ட்டி வந்து நெயிலுக்கு வந்துருச்சு, கொஞ்சோண்டு நெயிலுக்கு வந்துருச்சு, அதனால அது டெம்பரவரி மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. Do you know? Magnetization is a process in which a substance is made a permanent or temporary magnet by exposing it to an external magnetic field. அப்போ external magnetic fieldனால ஒரு substance வந்து permanent அல்லது temporary magneட்டாக நம்ம மாற்றுறோன்னு சொல்கிறோன்னா அந்த நிகழ்வுக்கு பேர் வந்து magnetization அப்படின்னு சொல்கிறாங்க. This is one of the methods to produce artificial magnet. அப்போ இந்த மாதிரி இது ஒரு மெத்தட், artificial magnet ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். Permanent magnet. Permanent magnets are artificial magnets that retain their magnetic property even in the absence of external magnetic field. நம்ம permanent magnetனு டைட்டில் பார்த்த உடனே அப்போ எர்த்துலையே இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதில்லை. ஆர்டிஃபிஷியலாக நம்ம செய்யக்கூடிய மேக்னெட் வந்து அதோட ப்ராப்பர்ட்டியை ரொம்ப நேரத்துக்கு தக்க வச்சுக்கிட்டு, அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம பெர்மனண்ட் மேக்னெட்டுன்னு சொல்கிறோம். ரொம்ப நேரங்கிறத விட இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகும் கூட அதுக்கிட்ட அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பெர்மனண்ட் மேக்னெட்டுன்னு சொல்கிறோம். இதுவும் நமக்கு அடிக்கடி தேவைப்படுது. நம்மளோட ஃப்ரிட்ஜு இதெல்லாம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும், அப்போ நம்ம பெர்மனண்ட் மேக்னெட்டாக இதான் வைக்கணும். தீஸ் மேக்னெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சப்ஸ்டன்சஸ் லைக் hardened steel and some alloy. அப்போ hardened steel and some alloy வச்சு நம்ம செய்கிறோம். The most commonly used permanent magnets are made of alnico. அப்போ permanent magnetங்கிறத alnico வச்சு செய்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து அல்னிக்கோ அப்படிங்கிறது அலாய் ஆஃப் அலுமினியம், நிக்கல் அண்டு கோபால்ட். அப்போ ஏஎல்னா அலுமினியம், என்ஐ நிக்கல், சிஓங்கிறது கோபால்ட். இந்த மூணு மெட்டல்ஸை வச்சு செய்கிறது. அலாய்ங்கிறது நம்ம மெட்டல்ஸ் ஒன்று சேர்க்கறது தான் அலாய்னு சொல்கிறோம், அதாவது உலோக கலவை அப்படின்னு பேர். Magnets used in refrigerators, speakers, fridge and magnetic compass are some familiar examples of permanent magnet. அப்போ permanent artificial magnetலே ஒரு டைப்பு தான் permanent magnet. நம்ம இந்த absence of magnetic field, அதாவது magnetic field இல்லாதப்பமும் அதுக்கிட்ட அந்த magnetic property இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எழுதணும். ரெஃப்ரிஜிரேட்டர், ஸ்பீக்கர், ஃப்ரிட்ஜு, மேக்னெட்டிக் காம்பஸ். டெம்பரவரி மேக்னெட்டிக் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் பெல், crane எழுதணும். நியோடிமியம் magnets are the strongest and the most powerful magnets on the earth. இது ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின். அப்போ இந்த வேர்ல்டில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக செய்கிறதுல எது நல்ல ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டாங்கன்னா நியோடிமியம் மேக்னெட்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், பவர்ஃபுல் மேக்னெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. Do you know? Alnico cow magnet is used to attract sharp iron wire and other iron objects that may be ingested by animals while grazing, thereby causing damage to their digestive tract. Grazing அப்படின்னு சொன்னால் மேயும் போது, ஆடு மாடு இதெல்லாம் வந்து புல் மேயும் போது தெரியாமல் ஏதாவது அயன் ஆப்ஜெக்ட்ஸை சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொன்னால், இன்ஜெஸ்ட் அப்படின்னு சொன்னால் எதையாவது சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொன்னால் அதோட டைஜஸ்டிவ் ட்ராக்டில் வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இந்த மாதிரி அது பாதிப்பை ஏற்படுத்தும் போது இதான் வந்து அல்னிக்கோ மேக்னெட்டு. அப்போ அது என்ன பண்ணுன்னு சொன்னால் அந்த இரும்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் அது வந்து வைக்கல்ல இருந்து சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அயன் வந்து அதை பிடிச்சி இழுத்து வெளியில் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. The magnetic properties of a magnet will be removed from it by the following ways. இப்போ நம்ம ஒரு பொருளில் இருந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை எப்படிலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால்,
placing the magnet idle for a long time. ஒரு மேக்னெட்டை பயன்படுத்தாமல் அப்படியே சும்மாவே வச்சுருந்தா அது வந்து தன்னோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1 இயர் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலையே இருந்தீங்க, எதையுமே படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட நாலேஜ் எப்படி குறைய ஆரம்பிக்குமோ அப்போ அதே மாதிரி வந்து இதுவும் தன்னோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணிடும். கண்டினியூஸ் ஹேமரிங் ஆஃப் த மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஒரு மேக்னெட்டை கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் அது தன்னோட ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணிடும். ட்ராப்பிங் த மேக்னெட் ஃப்ரம் எ ஹைட். நல்ல ஹைட்டிலிருந்து தூக்கி போட்டாலும் லூஸ் பண்ணிடும். ஹீட்டிங் எ மேக்னெட் டு எ ஹை டெம்பரேச்சர். நெருப்பில் போட்டாலும் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி லூஸ் பண்ணிடும். பாசிங் எ வேரியபிள் கரண்ட் இன் எ காயில் தட் என்க்ளோசஸ் த மேக்னெட். அப்போ அந்த காயிலில் வந்து நம்ம வேரியபிள் கரண்ட் மாறுபட்ட மின்சாரத்தை வந்து நம்ம இது கொடுத்தாலும் அது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணிடும். இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் ஆஃப் த மேக்னெட். கரெக்டாக ஸ்டோரேஜ் பண்ணலைனாலும் அது வந்து லூஸ் பண்ணிடும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டுன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. டெம்பரவரி மேக்னெட், இன்னொன்று வந்து பெர்மனண்ட் மேக்னெட். டெம்பரவரி மேக்னெட் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இல்லை நம்ம கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டோன்னு சொன்னால் அது தன்னோட அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் தன்னோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து லூஸ் பண்ணிடும். அதை வந்து டெம்பரவரி மேக்னெட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரிக் பெல், கிரெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பெர்மனண்ட் மேக்னெட் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாலும் அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து தன்னோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பெர்மனண்ட் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெர்மனண்ட் மேக்னெட்டுங்கிறது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர், ஸ்பீக்கர், ஃப்ரிட்ஜ், மேக்னெட்டிக் காம்பஸ் இதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். பெர்மனண்ட் மேக்னெட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து அல்னிக்கோன்னு நம்ம சொல்லலாம். ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்னெட் வந்து நியோடிமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எர்த்ஸ் மேக்னெட்டிசமை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.